ஃபஸ்ட்டு கீழே வந்து எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி 1.5 இன்ச்சில் வந்து லைன் போட்டுக்கிறேன். கிளாத் வந்து எல்லா கிளாத்தும் நேராக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் நம்ம எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச் தான் இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸோட இந்த மேலே ஷோல்டரோட எட்ஜையும் கீழே வந்துட்டு இந்த டாட் பிடிச்சிருக்காங்களே இது ரெண்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு டேப் வைக்கணும். டேப் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுல, எந்தெந்த அளவு எடுத்து எங்கெங்கே வைக்கணுன்றது தெரியும்ல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச் இருக்குது. அப்போ அந்த அளவு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டு ஃபோல்டிங் பக்கம் வந்து 14.5 இன்ச் வைக்கணும். 14.5 இன்ச்சு. மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு. கொஞ்சம் தள்ளி ஷோல்டர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அளவுலையாச்சும் வரும்ன்றது தெரியும்ல, ஷோல்டர் லைன் வரணும்ல. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி 15 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து 15 இன்ச்சு அந்த இடத்துல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது மேலே ஷோல்டர் அளவு முடிச்சிட்டோம். கீழே ஹிப் அளவு மார்க் பண்ண போகிறோம். ஹிப் அளவுக்கு அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடை மட்டும் நீ அளந்துக்கோ. பேக் சைடு அளந்து 18 இருக்குது. 18னா 2ஆக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டிங்கில் தானே போட்டிருக்கோம். ஃபோல்டிங்கில் போட்டோன்னா 9 இன்ச் வருதா? அப்போது 9 இன்ச்சில் 9 இன்ச்சில் ஒரு லைனு, 3/4 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பேக் சைடுக்கு, 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு முடிஞ்சிச்சு. இப்போது நெக் அளவு மார்க் பண்ணணும். ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கணும், நம்மளுக்கு இங்கே ஆம் ஹோல் வரணும், இந்த இடத்துல வந்து ஹிப் அளவு செஸ்ட் அளவு முடிஞ்சு இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் வரணும், நெக்கு வரணும். இப்போ இந்த நெக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நெக் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அளவு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்போது நெக்கோட அளவு எடுக்கணும்னு இல்லை, இந்த அளவு கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு நெக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அப்போது இந்த அளவு மட்டும் நம்ம எடுக்கணும். டேப்பில் எவ்வளோ வருது? 5.5 இன்ச் வருது. அப்போ 5.5. தையலுக்கு வந்துட்டு 1/4 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதில் ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஷோல்டர் அளவு இதுவும் நம்மளுக்கு தெரியணும். இப்போ தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸை வந்து 2ஆக ஃபோல்டு கொடுத்துட்டு நெக் எவ்வளோ வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியணும். ப்ளவுஸை வந்து 2ஆக கரெக்டாக அப்படி ஃபோல்டு கொடுத்துட்டு, இப்போ இந்த வளையுது பார்த்தீங்களா, இந்த அளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த இடத்துல ஸ்ட்ரைட் வருதுல்ல, இந்த இடத்துல இப்போ எவ்வளோ வருது? 2.25 இன்ச். கரெக்டாக 2.25 இன்ச்சு. ஃபைனல் அளவு 2.25 இன்ச்சுனா அதுக்கு முன்னாடி தையலுக்கு வர்றப்போ 2.5 இன்ச்சு. புரியுதா? அப்போ 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். நம்ம நெக்கோட ஓப்பன் வந்து 2.5 இன்ச்சு. தையலுக்கு வந்து இதுதான் கரெக்டான அளவு 2.25 இன்ச்சு. இது வந்து தையலுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு. இதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அளவு மெஷர்மெண்ட்டு, இது வந்து நெக்கோட ஓப்பனு, அப்புறம் ஷோல்டரு, சின்ன ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சு. அப்புறம் 1/2 இன்ச்சு வந்து இந்த ஜாயிண்டிங்க்கு கொடுத்துட்டோம். இப்போ செஸ்ட் அளவு வச்சா தானே நம்ம இந்த இடத்துல ஆம் ஹோல் ட்ரா பண்ண முடியும். அப்போ செஸ்ட் அளவு வந்து ப்ளவுஸை 2ஆக போட்டுட்டு ஆம் ஹோல் கண்டுபிடிக்கணுமா, ஆம் ஹோலோட லென்த்தும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த அளவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, போட்டுட்டோம். இப்போ ஆம் ஹோலோட லென்த்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் டேப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 5.5 இன்ச் இருக்குது. ஓகேவா? 5.5 இருக்குது. இப்போ செஸ்ட் அளவு இந்த மாதிரி கிராஸாக டேப் வச்சு 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சு. இங்கே வந்து 5.5 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் அளவும் இதுவும் சேமாக இருக்கும். 5.5 இருக்கா? ஷோல்டரும் ஆம் ஹோலும் சேமாக இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக இருக்கா? 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சில் ஒரு லைன். அப்போது செஸ்ட் அளவு எப்படி வச்சோம்? 10.5 இன்ச் வச்சோமா? 10 இன்ச் எடுத்தோம் அளவு. 10 இன்ச்சு தான் எடுத்தோம் கிராஸில். அந்த 10 வந்து இங்கே வைக்க போகிறீங்க. தான் செஸ்ட் அளவு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தையலுக்கு. இப்போ இது ரெண்டையும் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ அவங்க எப்படின்னா ஓரளவு மாற்றி பிடிச்சிருக்காங்க. அதனால் லைன் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து எப்படி போகுது? நேராக இந்த பக்கம் போகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இப்படி மடித்து பார்த்ததில் பார்க்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் அளவு வந்து ஒன்று வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு டேப்பை வந்து அளந்து பார்க்கணும், டேப்பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த கிராஸ் வரக்கூடாதுல்ல. பதினாறு இன்ச் வருது, 16 வருது. அப்போ அதை 2ஆக ஃபோல்டு பண்ணோன்னா 8.25 இன்ச் வருது. அப்போ 8.25 இன்ச் தான் பேக்குக்கு வரணும் நம்மளுக்கு. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த அளவை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். 8.25 தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக கரெக்டாக இந்த சைடு இவ்வளோ தான் வருது, இந்த சைடு இவ்வளோ தான் வருது, அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. டோட்டலாக நீங்கள் செக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட அளவும் இந்த ப்ளவுஸோட அளவு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 சேமாக வந்தால் போதும். ஏன்னா இங்கே இந்த லைன் இந்த கிராஸில் வரக்கூடாது, நம்மளுக்கு இப்படி வேணால் வரலாம். ஏன்னா செஸ்ட் அளவை விட ஹிப் அளவு வந்து எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவங்க பேக்கை விட ஃப்ரண்ட்டு கம்மியாகவோ இல்லை ஃப்ரண்ட்டை விட பேக் அதிகமாகவோ அந்த மாதிரி அடிச்சிருந்தா இந்த மிஸ்டேக் வரும். அதை மட்டும் அப்போ இங்கே 3/4 இன்ச்சு 1.5 இன்ச் அப்போ இங்கே தான் வரும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ ஸ்ட்ரைட்டாக வருதா? அப்போது பேக் சைடு நம்ம அளக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது பேக்கை ஃபோல்டு டபுளாக போடுவோம்ல, அளவு எடுக்கும்போது 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம சைடு ஜாயிண்டிங் வந்து பண்ணணும். புரியுதா? இப்போது எப்பயும் போல் நீங்கள் இங்கே வந்து 1.5 இன்ச்சில் வந்துட்டு ட்ரா பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோலும் அந்த ஆம்கோலும் கரெக்டாக வருதான்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். 8 இன்ச் வருது. இந்த ஆம்கோலோட அளவும் 8 இன்ச் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்கா? இப்போது நம்ம பண்ண அது செஸ்ட் அளவுக்கும் இந்த ஆம்கோலும் கரெக்டாக வச்சாதான் நம்மளுக்கு இந்த ரவுண்டுமே கரெக்டாக வரும். இப்போ மிஸ்டேக் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயப்படாமல் கட் பண்ணிக்கலாம். அப்போ இதே அளவை இங்கேயும் வச்சு நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறப்ப ஒரே மெத்தடில் தான் கட் பண்ணணும்னு இல்லை. இந்த மெத்தடில் கட் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நெக்கை வந்து நம்ம அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். நீ அதுக்கப்புறம் நெக்கும் கூட கிராஸ் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த நெக்கோட பாதி இங்கே தானே முடியுது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருமோ அந்த அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் வச்சுட்டு கூட கரெக்டாக வருதா, இந்த ஆஃபில் கரெக்டாக முடியுதா அந்த மாதிரி கூட நீ செக் பண்ணிக்கலாம். நெக்கு இவங்க போட்டிருக்கிற அளவே கரெக்டாக வரணும் அப்படின்னா ஓகேவா? அதை கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இதுதான் இவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு பேக் நெக்கோட மார்க்கிங். இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ